இந்த வாரம் நம்மளுடைய கிராமத்து ஸ்டைல் குழம்புல பார்க்க போகிறது பொரிச்ச குழம்பு. பாசிப்பருப்பை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு பெருங்காயம், உருளைக்கிழங்கு இது மூணுத்தையும் சேர்த்து இந்த மாதிரி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு குழஞ்சிர வேணாம், மலர்ந்து இருந்தாலே போதும். இதில் கொஞ்சோண்டு தக்காளி சேர்த்துக்கிறோம். நாட்டு காய்கறிகள் விருப்பமானதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய், அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கேரட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கூடுதலான சுவை வேணும்னா அவரைக்காவும் சுண்டைக்காவும் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம், நீர் சத்து காய்கறிகளை மட்டும் சேர்த்துற வேணாம். இதில் கூட சேர்ந்து காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்ததுக்கு பிறகு கொஞ்சம் போல் உப்பு, அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இது எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது கொஞ்சம் போல் தேங்காய், சோம்பு இதை மட்டும் அரைச்சி இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. கடாயில் கொஞ்சம் கடுகு, வெந்தயம், ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து இதோட வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு அட்டகாசமான சுவையில் கிராமத்து ஸ்டைல் பொரிச்ச குழம்பு ரெடி.